ஐரன் சத்து அதிகமாக இருக்கிற ராகி லட்டு, கேழ்வரகு லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் அரைக்கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்து அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எல்லாம் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 1 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க, ஆறட்டும். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா செவக்க வதக்கி அந்த முந்திரி பருப்பை மட்டும் எடுத்துருங்க. அதில் ஆல்ரெடி நெய் இருக்குது பாருங்கள். இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 3 நிமிஷம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்க வாசனையும் நல்லா வரும். இதை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே 4 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைங்க, ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த